ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓட்டர் லிஸ்ட். அதாவது டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வருஷம் 2026ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவலோட இருக்கும். ஏன்னா புது புது பார்ட்டிஸ் வந்திருக்கு. யாருக்கு யார் ஓட்டு போட போறோம், நமக்கு ஓட்டர்ல லிஸ்ட்ல நேம் இருக்கா இல்லையா, 18 கம்ப்ளீட் ஆன நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுக்கு வந்து அப்ளையுமே பண்ணிருப்பீங்க. அதோட 2026 எலெக்ஷனுக்கான டிராஃப்ட் லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த election.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நம்ம போய்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் எலெக்ஷன் டு டிஎன்எல்ஏ, அதுக்கு அடுத்து நெக்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள வெப்சைட். இதுல வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ற டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா February 19 நான் ரெக்கார்ட் பண்றேன். எலக்டோரல் டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா February 17, 2026 வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டிராஃப்ட் வந்து வெளியே விடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் Feb 19 ஆகியுமே இன்னும் வரைக்குமே வந்து வெளியே விடல. பட் இந்த டிராஃப்ட்லயாவது உங்களோட நேம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா நீங்க டிராஃப்ட் எலக்டோரல்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல நம்மளோட ஸ்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாடு, அதனால தமிழ்நாடு கொடுக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் ரிவிஷன். 2026ல உங்களுக்கே தெரியும் எஃப்ஐஆர் ஃபார்ம் நிறைய ஃபில் பண்ணியிருந்தோம். நார்மலா இல்ல எஃப்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி நிறைய எல்லாருக்குமே ரெனியூவல் ஆகிருந்துச்சு. இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமூவல் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டெத்தா இருந்தாங்க. இதுல எல்லாம் இப்போ இறந்தவங்க நேம்ல வந்து விடுபட்டு இறந்தவங்க யார் நேம்லாம் ரிமூவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிராஃப்ட் போட்டிருந்தாங்க. பட் ஃபைனலா இப்ப நம்ம ஓட்டு போடுறதுக்கு நம்ம நேம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம இந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் மட்டும் நம்ம போய்க்கலாம். போயிட்டு இதுல வந்து ரோல் டைப் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட், எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறது தெரியணும். டிஸ்ட்ரிக்ட் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. நான் தூத்துக்குடி, அதனால நான் தூத்துக்குடி கொடுத்துக்கிறேன். அசம்பிளி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அசம்பிளிக்குள்ள வருவீங்க, விளாத்திக்குளமா, அந்த மாதிரி உங்களோட கான்ஸ்டிடியூன்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம தாலுக்கு அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். அது உங்களுக்கு எது வருமோ நீங்க அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணும், இங்கிலீஷ்ல வேணுமா தமிழ்ல வேணுமா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் நம்ம எங்க போய் ஓட்டு போடுவோமோ அந்த ஸ்கூல்ஸோட டேட்டா கம்ப்ளீட்டா உங்களுக்கு இங்க வந்துடும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ வந்து என்ன ஸ்கூல்ஸ் வேணும் அப்படிங்கறதுமே நல்லா சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்தையாபுரம்ல உள்ள ஸ்கூல்ஸ் எதுவும் நான் பாக்குறேன் அப்படின்னாலுமே இப்ப நான் முத்தையாபுரம்னு சர்ச் பண்றப்பவே பாத்தீங்க அப்படின்னா முத்தையாபுரம்ல உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துடுது. இப்ப கம்யூனிட்டி ஹால் வெஸ்ட் போர்ஷன் JF நகர்ல வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓட்டு போட்டிருக்காங்க. அதோட நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 329. இப்ப அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும்னாலுமே நம்ம அதை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்டும் பண்ணிக்க முடியும். பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து இந்த கேப்சா வந்து கொடுங்க. டவுன்லோட் செலக்டட் PDF. இப்ப நம்ம எதை செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கான டீடைல்ஸ் தான் நமக்கு வரும். இப்ப நான் கேப்சா கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணிட்டு சப்போஸ் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் அப்ளை பண்றது வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். உங்களுக்கு எரர்னு காமிச்சாலும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு வெப்சைட் எரர் தான். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இங்க என்ன ஆகிரும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும். இதை நீங்க டபுள் கிளிக் பண்றீங்க அப்படின்னா அந்த PDFமே நமக்கு இங்க ஓபன் ஆகிரும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து தூத்துக்குடியில உள்ள இந்த டீடைல்ஸ் வந்து வந்துடுச்சு. இது நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ற டேட் வந்து 19/12/2025. நான் முத்தையாபுரம்ல உள்ள வார்டு வந்து தான் நான் வந்து எடுத்திருந்தேன். அப்ப முத்தையாபுரம் எனக்கு இதுல வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வாக்குச்சாவடி சமுதாய கூடம் எனக்கு எரர் காமிச்சாலும் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டா பண்றப்போ உங்களுக்கு எரர்னு காமிச்சாலும் அது நமக்கு டவுன்லோட் ஆகிரும். அந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லா நேம்ஸுமே இருக்கும். இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா யாரோட நேம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே இருக்கும். இதுல நம்மளோட நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து
நீங்க எந்த போலிங் ஸ்டேஷன்ல வந்து மேக்சிமம் ஓட்டு போடுறீங்களோ ஸோ அதுல நீங்க செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க எப்பவும் போடுற போலிங் ஸ்டேஷன் இல்லாம பக்கத்துல எதுவும் போலிங் ஸ்டேஷன் போட்டிருக்காங்களாங்கிறது ஒருவேளை உங்களோட நேம் வரலனாலும் முன்ன பின்ன வந்து லைட்டா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்க பேர் என்ன, அவங்களோட அப்பா பேர் என்ன, ஸோ வீட்டு எண் என்ன, ஸோ அதே மாதிரி அவங்களோட வயசு என்ன, 2026 அவங்க வயசு என்ன, ஸோ அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் டேட்டாவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டீடைல்ஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேற எது யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.